உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஏர்பிஎன்பி லிஸ்ட் பண்ணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஏர்பிஎன்பி லொக்கேஷன்லேருந்து லிஸ்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, ஏர்பிஎன்பினா என்ன? ஏர்பிஎன்பினா மேக் மை ட்ரிப் booking.com மாதிரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஏர்பிஎன்பியில் ஒரு ஆடட் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் உங்கள் ஓன் ஹவுஸை கூட ரெண்ட் விடலாம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருந்தால் கூட ரெண்ட் விடலாம். ஏர்பிஎன்பியில் விடுறதுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே இல்லை. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தர்கிட்ட லீஸ் வாங்கி கூட நீங்கள் சப் ரெண்ட்டுக்கு விடலாம். ஓன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் பெஸ்ட்டு. பட் காசு இல்லைன்னா நம்ம லீஸ்க்கு எடுத்து கூட அதுலேருந்து ரெண்ட் பார்க்கலாம். அண்ட் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்மால் பட்ஜெட், க்ளீனான ரூம், கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கான ஹால், இது எல்லாமே இருந்தாலே போதும். அந்த ஏர்பிஎன்பி கொஞ்சம் ஃபோட்டோவர்த்தியாக இருக்கும். லீகல் அண்ட் பெர்மிஷன். லீகல் என்ன பார்க்கணும்னா உங்கள் ஓனர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு நெய்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கன்சென்ட் இருந்தால் நல்லது. உங்களுக்கு லீகல்லே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இப்போதைக்கு ரிக்வயர்டு இல்லை. ஆனால் ஆனுவலாக ஒரு 20 lakhs மேலே நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி. இப்போது ஏர்பிஎன்பியில் எப்படி அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏர்பிஎன்பியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏர்பிஎன்பி வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ண உடனே போஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது டைட்டில் கிளியராக ஏஸ்தட்டிக்காக வச்சுருங்க. டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. அம்யூனிட்டிஸை மறந்துடாதீங்க. ஃபோட்டோஸ் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபோட்டோ ஒரு கஸ்டமரை 3 செகண்ட்குள்ளே உள்ளே புல் பண்ணி ஆகணும். ஸோ க்ளீன் ஃபோட்டோஸ், பிரைட் ஃபோட்டோஸ், சிம்பிளான ஆங்கிளில் வச்சு தெளிவாக காமிச்சிருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பாத்ரூம் ஃபோட்டோஸ் கம்பல்சரி. சேஃப்டி அண்ட் கிளென்லினஸ் ரொம்ப கம்பல்சரி பார்ப்பாங்க. க்ளீனாக வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் மட்டும் ஃபஸ்ட்டு 5 புக்கிங்ஸ்க்கு லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கிடைக்கும் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றி வெளியே தெரிய வரும். ஸோ வீக் டேஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்கணும். சாட்டர்டே கம்பல்சரி புக்கிங் இருக்கணும். வீக் டேஸில் வர்றது ப்ராஃபிட். கெஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்மூத் செக்இன், ஸ்மூத் செக் அவுட். நம்மளோட ஸ்மால் கெஸ்டர்ஸ் தான் கெஸ்ட்டுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. கேர்டேக்கர் அவங்கள எப்பவுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மினிமலான ஒரு கைடன்ஸ் இருந்தால் போதும். கெஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணாங்கன்னா குயிக் ரிப்ளை இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் ரொம்ப குயிக்காக இருக்கணும். ஸ்மால் கெஸ்டர்ஸ் அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் மேட்டர். ஒரு எக்ஸ்ட்ரா டவலோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் பாட்டிலோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணும். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாரும் பண்ணுற காமனான மிஸ்டேக்கையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு எல்லா பிகினர்ஸும் ஹை ப்ரைஸ் வைப்பாங்க, ஏன்னா டிமாண்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியவே தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு. ஃபேக் லக்ஸரி ப்ராமிஸ், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை வர வைக்கணும். ஒரு என்கொயரி வந்தோடனே ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, ஒரு கால் பேக்கப் ஒரு ஃபாலோஅப் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வெறும் ஏர்பிஎன்பி மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. நமக்கான இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஆடும் ரன் பண்ணணும். நானும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணிடாதீங்க தான் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இப்போ ரியலிஸ்டிக்காக வருவோம். ஒரு ஆளால் ஏர்பிஎன்பியில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், பர் நைட்டுக்கு நீங்கள் 2000 rupees வச்சு 15 days ஆக்குபென்சி இருந்தால் 30,000 per month வரலாம். பட் நீங்கள் ரெண்டலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஆக்குபென்சிக்கும் உங்கள் ரிவ்யூஸ் தான் மேட்டர். அதை வச்சு தான் உங்களோட மந்த்லி ஏர்னிங் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு ஈக்குவலிபிரியமில் வரும். ஃபஸ்ட் இப்போது நமக்கு ஒரு 15 புக்கிங்ஸ்க்கு 30,000 வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு 17 புக்கிங்ஸ் இல்லைனா ஒரு 20 புக்கிங்ஸ் ஏம் பண்ணுங்கள். ரேட் ஏற்றிடாதீங்க. ஸ்கேல் பண்ணக்கப்புறம் ப்ராஃபிட் ஏற்றிக்கலாம். ஏர்பிஎன்பி ஸ்டார்ட் பண்ணுறது ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் இது சைடு இன்கமில் மேஜரான இன்கமாகவே மாற சான்ஸ் உண்டு. நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஜேர்னியில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நானும் உங்களை மாதிரி தான் இந்த ஜேர்னியில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க.